51வது ശ്ലോകം. ആയുധാഭരണാദീനി ആയുധ ആഭരണ ആദീനി ആയുധാഭരണാദീനി ദത്താനി യൈര്യദായത തത്സർവം ശ്രോതുകാമോസ്മി ത്വന്മുഖാംബുജനിർഗതം. ആയുധങ്ങളും ആഭരണങ്ങളും ആരെല്ലാമാക്കും வந்து தேவிக்கு கொடுத்தது, அதெல்லாம் நீங்களே சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு ஆசை இருக்கு. 52வது ஸ்லோகம். நஹி த்ரிப்யாமஹம் பிரம்மன் சுதாரசமயம் பிபன் சரிதம் ச மகாலக்ஷ்மியாஸ்தொன்முகாம்போஜனிஸ்ருதம். பிரம்மஞானியாயிருக்கிற வியாசா, உங்களோட முகத்திலேந்து வெளியில வந்த அந்த அமிர்தம் மாதிரி இருக்கிற பகவானோடு கதைகளை கேட்கறதுக்கு நான் இதா ரொம்ப ரொம்ப ஆவலோடு கூடி இருக்கேன். மகாலட்சுமியோடு சரிதமாயிருக்கிற அந்த அமிர்த ரசத்தை பானம் செஞ்சிட்டும் எனக்கு திருப்தி வந்துட்டில்லை, இனியும் இனியும் கேட்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டாகிறதே. அப்படின்னு ஜனமேஜயன் வியாசர்கிட்ட சொன்னார். சௌனகாதி மகர்ஷிகளுக்கு நைமிஷாரண்யத்துல சூதன் சொல்லி கொடுக்கறதாக்கும் புராணங்களில் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சூதன் நைமிஷாரண்யத்துல சௌனகன் தொடங்கின ரிஷிகளுக்கெல்லாம், அதாக்கம் இங்க சௌனகாதிகள் வர்ணிச்சு கொடுக்கிற புராணங்கள், அந்த புராணங்களுக்குள்ளேயாக்கும் வியாசனும் ஜனமேஜயனுமா இருக்கிற இந்த பேச்சு, அதுக்குள்ளேயாக்கும் பல பல கதாபாத்திரங்களும் வந்து போறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ சூதன் சௌனகாதி மகர்ஷிகள் கிட்டெல்லாம், அதுக்கப்புறம் ஜனமேஜயன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் வியாசர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத சூதன் நைமிஷாரண்யத்தில் இருக்கிற சௌனகாதி மகர்ஷிகளுக்கெல்லாம் சொல்றார். அதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல நடுவுல சூதன் வந்து போறத பார்க்கிறோம். அதனால சூத உவாஜா. 53வது ஸ்லோகம். எங்கேயாவது ஒரு இடத்துலதான் இப்படி சூதன் வருவர். அது நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்கு ஆக்கும். ஆக்சுவலாயிட்டு இது நைமிஷாரண்யத்துல சௌனகாதி மகர்ஷிகளுக்கு சூதன் சொல்ற புராண கதைகளாக்கும், அதுக்குள்ளேயாக்கும் இந்த 18 புராணங்களும் சூதனாக்குமே சொல்றது, அதுக்குள்ளேயாக்கும் வியாசரும் ஜனமேஜயனுமா பேசின்னு இருக்கா. அந்த விஷயத்தை நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்காக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல சூதன் நடுவுல பேசுற மாதிரி நமக்கு பார்க்கறதுக்கு சாதிக்கும். அப்ப நமக்கு ஞாபகம் வரும், ஓ இது வியாசரும் ஜனமேஜயனுமா மட்டும் பேசல, சூதன் வர்ணிக்கிறதாக்கும் சௌனகாதிகள் கிட்ட அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். இந்த ஸ்லோகத்துல சூதன் சௌனகாதிகளுக்கு சொல்றார், இதி தஸ்ய வஜ ஸ்ருத்வா ராஜ்ஞா சத்யவதே சுதா உவாஜ மதுரம் வாக்கியம் பிரீணயன்னிவ பூஷிதம். இப்படி ராஜாவோட கேள்வியை கேட்ட வியாசர் ராஜாவை குஷிப்படுத்துற மாதிரி அழகாயிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் வியாசர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணப்படுறது. அதனால வியாச உவாச்சா. 54வது ஸ்லோகம். ஸ்ரீனுராஜன் மகாபாகா விஸ்தரேண பிரவீமிதே யதாமதி குரு ஸ்ரேஷ்ட தஸ்யா தேஹ சமுத்பவம். ரொம்ப ரொம்ப பாக்கியம் செஞ்ச ஜனமேஜய ராஜாவே, அம்பாளோடு கதையை கேட்கறதுக்கு நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்காய், இல்லைன்னா உன்னால இந்த கதையொன்னும் கேட்க முடியாது, அதனால நீ புண்ணியசாலியாக்கும் ராஜாவே. அந்த தேவியோடு சரீரம் உண்டானதை சம்பந்திச்சு, அந்த தேவியோடு சரீரம் உண்டான விஷயங்களை சம்பந்திச்சு என்னோடு புத்திக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். என்னோட புத்திக்கு புத்தி சக்திக்கு தகுந்த மாதிரி சொல்லித்தரேன். பலரும் பல கதைகளும் இப்படி சொல்லுவாளே,
அதெல்லாம் நம்ம இப்படி காது கொடுத்து கேட்டு கேட்டு நம்மளுக்கு ஒரு ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரியாக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் ரிசீவ் பண்ணிப்பா. அப்போ அவ எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணியிருக்காளோ அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த வாளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சாதிக்கும். இங்க அதாக்கும் இங்க வியாசர் சொன்னார், நான் எந்த அளவுக்கு இதெல்லாம் புரிஞ்சுன்னு இருக்கேனோ அந்த அளவுக்கு அதை அப்படியே உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். 55வது ஸ்லோகம். ந பிரம்மா ந ஹரி சாட்சான் ந ருத்ரோ ந ஜவாசவ யதா ததத்யேன தத்ரூபம் வக்துமீஷ கதாதனா. பிரம்மாவோ ஹரியோ சாட்சால் ருத்ரனோ தேவேந்திரனோ அந்த தேவி ரூபம் எப்படியாக்கும் இருக்கு அப்படிங்கிறத கரெக்டாயிட்டு வர்ணிக்கிறதுக்கு அவளுக்கு ஒருபோதும் சக்தி இல்லை. அது பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒன்றும் அந்த தேவியோட ரூபத்தை வர்ணிக்கிறதுக்கு அளவுக்கு எபிலிட்டி கிடையாது. 56வது ஸ்லோகம். கதம் ஜானாம்யஹம் தேவ்யா யத்ரூபம் யாத்ருஷம் யதா வாஜாரம்பண மாத்ரம் ததுத்பன்னேதி பிரவீமிய. அப்படியாக்குமானா நான் எப்படி வர்ணிப்பேன் ஜனமேஜய ராஜாவே, அதனால என்னோட புத்தியில தோணின மாதிரி நான் வர்ணிக்கிறேன். அந்த தேவி ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆராலையும் சொல்றதுக்கு சாதிக்காது. அது எப்படி உண்டாச்சு அப்படின்னு வாக்கால சொல்றதுக்கு மட்டும்தானே எனக்கு சாதிக்கும். நான் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, பார்க்காத ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப கரெக்டாயிட்டு சொல்றதுக்கும் சாதிக்காது. இப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊகம் மாதிரி சொல்றதுக்கு தான் சாதிக்கும். 57வது ஸ்லோகம். சாநேத்யா சர்வதைவாஸ்தே தேவகார்யார்த்த சித்தயே நானாரூபாத்வேகரூபா ஜாயதே காரிய கௌரவாத். அந்த தேவி எப்பவும் இருக்கிறவளாக்கும் தேவகாரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கறதுக்காயிட்டு நிறைய நிறைய அவதாரங்களை காரியத்தோடு கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிற அவதாரங்களை எடுக்கிறவளாக்கும் அந்த தேவி. 58வது ஸ்லோகம். யதா நடோரங்ககதா நானாரூபோ பவத்யசௌ ஏகரூப ஸ்வபாவோபி லோகரஞ்சன ஹேதவே. ஸ்வபாவமும் ரூபமும் ஒண்ணுதான் அப்படின்னா கூடியும் ஒரு நடன் பல பல வேஷங்களை போட்டுண்டு பலதாயிட்டு நடிக்கிற மாதிரி, ஆளுகளை குஷிப்படுத்துறதுக்காயிட்டு பல பல வேஷங்களை போட்டுட்டு ஒரு நடன் எப்படி ஆக்குமோ நடிக்கிறான், அதே மாதிரி ஸ்டேஜில் நாடக நடன் நடிக்கிறதுக்கு வந்து சேரறா மாதிரியாக்கும் தேவி அவதாரங்களை எடுக்கிறான். 59வது ஸ்லோகம். ததைஷா தேவகார்யார்த்தமரூபாபி ஸ்வலீலயா கரோதி பகுரூபாணி நிர்குணா சகுணானி ஜ. அதே மாதிரி தேவகாரியம் சாதிக்கிறதுக்காயிட்டு நிர்குணையா இருக்கிற அம்பாள், ரூபமில்லாத அம்பாள், திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்ட அம்பாள் சகுணையாயிட்டு நிறைய நிறைய ரூபங்கள் எடுத்து திருவிளையாடல் நடத்துறா. 60வது ஸ்லோகம். காரிய கர்மானுசாரேண நாமானி பிரவதந்தி தாத்வர்த்த குணயுக்தானி கௌணானி சுபஹூன்யபி. காரிய கர்மம் இதுக்கு தகுந்த மாதிரி அம்பாள் நிறைய நிறைய பேருகளில அவதாரம் எடுக்கிறா. அர்த்த குணங்களோடு கூடி எடுக்கிற நிறைய நிறைய அவதாரங்கள், அதனால நிறைய நிறைய நாமங்கள் அவளுக்கு இருக்கு. 61வது ஸ்லோகம்.
तद्वै बुद्ध्यनुसारेण प्रब्रवीमि नराधिप यदा तेजसमुद्भूतं रूपं तस्य मनोहरम्. ராஜாவே, எப்படியாக்கும் தேஜஸ்லேருந்து அவளோட அழகான ரூபம் உண்டாச்சு அப்படின்னு என்னோட புத்திக்கு தகுந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லித்தரேன். இது என்னோட புத்தியில உதிச்சதாக்குமே, அதை நான் சொல்லித்தரேன். நான் இப்படி சிந்தனை பண்ணின்னு இருப்பேன், அப்படி சிந்தனை பண்ணினோட என்னோட புத்தியில தோன்றினதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 62வது ஸ்லோகம். சங்கரஸ்ய ஜயத்தேஜஸ்தேன தன்முக பங்கஜம் ஸ்வேதவர்ணம் சுபாகாரமஜாயத மகத்தரம். சங்கரனோட தேஜஸ்லேருந்து அம்பாளுக்கு ஸ்வேத வர்ணத்துல மங்களகரமான அழகா இருக்கிற தாமரை மாதிரி இருக்கிற முகம் உண்டாச்சு. 63வது ஸ்லோகம். கேசாஸ்தஸ்யாஸ்ததா ஸ்னிக்தா யாம்யேன தேஜசாபவத் வக்ராக்ராச்சாதி தீர்காவை மேகவர்ணா மனோகரா. யமனோட தேஜஸ்லேந்தாக்கம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிற, அழகா இருக்கிற, சுருண்டு இருக்கிற, மேகம் மாதிரி இருக்கிற, நீட்டமா இருக்கிற அம்பாளோடு முடியுண்டானது. இது என்னோட புத்தியில தோன்றின விஷயங்களாக்குமே சொல்றேன், நன்னா கேட்டுக்கோ ஜனமேஜயா. 64வது ஸ்லோகம். நயன த்ரிதயம் தஸ்யா ஜத்ஞே பாவக தேஜசா கிருஷ்ணம் ரக்தம் ததா ஸ்வேதம் வர்ணத்ரய விபூஷிதம். கருப்பு, சிகப்பு, வெள்ளை இப்படி இருக்கிற 3 கலர்களால அலங்காரமா இருக்கிற 3 கண்கள் உண்டானது. அக்னியோடு தேஜஸ்லேந்தாக்கும். 65வது ஸ்லோகம். வக்ரே ஸ்னிக்தே கிருஷ்ணவர்ணே சந்தியோஸ்தேஜசா ப்ருவௌ ஜாதே தேவ்யா சுதேஜஸ்தே காமஸ்ய தனுஷீவதே. வளைஞ்சு கருப்பா இருக்கிற, காம சாபம் மாதிரி இருக்கிற, அழகா இருக்கிற, தேஜஸா இருக்கிற புரிக கொடிகள் சந்தியோடு தேஜஸ்லேந்து உண்டானவையாக்கும். சந்தியாகாலங்கள் உண்டே, അതിനോട് തേജസ്സിലേന്ത് ഉണ്ടാനവൈ. அப்படியாக்குமானா காலத்திலேந்து உண்டானது. 66வது ஸ்லோகம். வாயோஸ்ச தேஜசா சஸ்தௌ ஸ்ரவணௌ சம்பபூவது ந அதிதீர்கௌ ந அதிஹ்ரஸ்வௌ தோலௌ இவ மனோபுவஹ. ஊஞ்சால் மாதிரி ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, அப்படிங்கிற அழகா இருக்கிற 2 காதுகள் வாயுவோடு தேஜஸ்லேந்து உண்டானதாக்கும். 67வது ஸ்லோகம். தில புஷ்ப சமாகாரா நாசிகா சுமனோஹரா சம்ஜாதா ஸ்னிக்தவர்ணாவை தனதஸ்ய தேஜசா. அம்பாளோடு மூக்காகட்டும் எள்ளோடு பூ மாதிரி அழகு, ரொம்ப சாஃப்டா இருக்கிற, நல்ல அழகா இருக்கிற, கலரா இருக்கிற அந்த மூக்கு குபேரனோடு தேஜஸ்லேந்து உண்டானதாக்கும். 68வது ஸ்லோகம். தந்தாசிகரிண ஸ்லஷ்ணா குந்தாக்ர சத்ருஷா சமா சம்ஜாதா சுப்ரபாராஜன் பிராஜாபத்யேன தேஜசா. முல்லப்பூ மொட்டோடு நுனி மாதிரி ஷார்ப்பா இருக்கிற, சாஃப்டா இருக்கிற, ஒரே மாதிரி இருக்கிற
மின்னித்தளங்கிற பல்லுகள் பிரஜாபதிகளோடு தேஜஸ்லேருந்து உண்டாச்சு அப்படின்னு என்னோடு புத்தியில தோணுறது ஜனமேஜயா அப்படின்னு வியாசர் சொல்லிட்டு இருக்கார். 69வது ஸ்லோகம். அதரச்சாதிரக்தோஸ்ய சம்ஜாதோருண தேஜசா சம்ஜாதஹ அருண தேஜசா அதரஹ ச அதிரக்தஹ அஸ்யாஹ உத்தரோஷ்டஸ்ததாரம்ய கார்த்திகேயஸ்ய தேஜசா. அம்பாலோடு ரெட் கலர்ல சகச்சகான்னு இருக்கிற அந்த உதடுகள் அருணனோடு தேஜஸ்லேந்து உண்டானதாக்கும். அதே மாதிரி மேலொதடு அப்படிங்கிறது அருணனோடு தேஜஸ்லேந்து உண்டானதாக்கும். கீழொதடு அதானது ஓஷ்டம் கார்த்திகேயனோடு தேஜஸ்லேந்து உண்டானதாக்கும். 70வது ஸ்லோகம். அஷ்டாதச புஜாகாரா பாஹவோ விஷ்ணு தேஜசா வசூனாம் தேஜசாங்குல்யோ ரக்தவர்ணாஸ்ததாபவன். 18 கைகள் விஷ்ணு தேஜஸ்லேந்தும் ரத்த கலர்ல இருக்கிற அந்த விரலுகள் வசுக்களோடு தேஜஸ்லேந்தும் உத்பவிச்சது. 71வது ஸ்லோகம். சௌமியேன தேஜசா ஜாதம் ஸ்தனயோர்யுக்மமுத்தமம் ஐந்திரேணாஸ்யாஸ்ததா மத்யம் ஜாதம் த்ரிவலி சம்யுதம். சோமனோடு தேஜஸ்லேந்து உத்தமமான 2 ஸ்தனங்கள் உண்டாச்சு. 3 மடிப்போடு கூடின அந்த இடுப்பு பிரதேசம் இந்திரனோடு தேஜஸ்லேந்து உண்டாச்சு. 2வது ஸ்லோகம். ஜங்கோரோ வருணஸ்யாத தேஜசா சம்பபூவதோ நிதம்பசது சம்ஜாதோ விபுலஸ் தேஜசா புவா. தொடகளும் முட்டும் வருணனோடு தேஜஸ்லேந்து உண்டாச்சு. ரொம்ப பெருசா இருக்கிற நிதம்பம் தேவியோடு பின்புறம் பூமியோடு தேஜஸ்லேந்து உண்டாச்சு. 73வது ஸ்லோகம். ஏவம் நாரி சுபாகாரா சரூபா சுஸ்வராபிருஷம் சமுல்பன்னா ததா ராஜம் தேஜோ ராசி சமுத்பவா. ராஜாவே ஜனமேஜயா, மங்களகரமான ரூபத்தோடு கூடிட்டு அழகாயிருக்கிற ரூபத்தோடு கூடிட்டு நல்ல நல்ல அழகான சௌமியமான ஸ்வரத்தோடு கூடிட்டும் இருக்கிற அந்த அழகி, அந்த அழகியோடு சரீரமெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாயிருந்தது பார்க்கறதுக்கு. நல்ல ஷெய்ப்போடு கூடிட்டு இருந்தா அப்படி இருக்கிற அந்த அழகி இப்படி தேஜோ ராசியிலேந்து எல்லா தேவர்களும் கொடுத்த தேஜோ ராசியிலேந்து ஜெனிச்சா. தேவர்களெல்லாம் அவளோடு தேஜஸ கொடுத்ததுனால அங்க ஒரு திவ்ய ஜோதிஷாயிட்டு அந்த தேவி உத்பவிச்சா. 74வது ஸ்லோகம். தாம் திருஷ்ட்வா சுஷ்டு சர்வாங்கீம் சுததீம் சாருலோச்சனாம் முதம் பிராபுசுரா சர்வே மகிஷேன பிரபீடிதா. சர்வ சுந்தரியா இருக்கிற எல்லா அங்கங்களும் ரொம்ப அழகோடு கூடி இருக்கிற ரொம்ப அழகாயிருக்கிற கண்கள் இருக்கிற அந்த அழகிய பார்த்துட்டு தேவர்கள் அப்படின்னாக்கா ஸ்வயம் பிரகாசிக்கிறவாளாக்கும். அவ ஸ்வராடு ஸ்வயம் பிரகாசிக்கிற சக்தியிலேந்து உண்டான தேவர்கள். அந்த தேவர்களோடு சக்தியிலேந்து உண்டான அந்த தேவி, அந்த தேவிய தேவர்களெல்லாம் பார்த்தா மகிஷாசுரன்
இந்த தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கானே, அதனால இந்த தேவர்களுக்கெல்லாம் அந்த தேவியை பார்த்துட்டு ரொம்ப குஷி ஆயிடுத்து. இனி இந்த தேவி அந்த மகிஷாசுரனை இல்லாம பண்ணிப்பள். 75வது ஸ்லோகம். விஷ்ணுஸ்த்வாஹா சுரான் சர்வான் பூஷணான்யாயுதானி ச பிரயச்சந்து சுபான்யஸ்யே தேவா சர்வாணி சாம்பிரதம். விஷ்ணு எல்லா தேவர்கள்கிட்டையும் சொன்னார், தேவர்களே, நம்மளோடெல்லாம் தேஜஸ்லேந்து உண்டான இவளுக்கு எல்லா ஆயுதங்களும் எல்லா ஆபரணங்களும் அதிசீக்கிரமா எல்லாரும் கொடுங்கோ. 76வது ஸ்லோகம். ஸ்வாயுதேப்ய சமுத்பாத்ய தேஜோயுக்தானி சத்வரா சமர்ப்பயந்து சர்வேத்ய தேவ்யை நானாயுதானி வை. தேவர்கள் எல்லாம் அவாவாளோடு ஆயுதங்களிலேந்து தேஜஸ் இருக்கிற நிறைய ஆயுதங்களை, அதே மாதிரியே தேவர்களோடு கையில இருக்கிற மாதிரியே ஆயுதங்களை நிர்மிச்சு எல்லாரும் தேவிக்கு கொடுங்கோ. எக்ஸாம்பிளுக்கு சுதர்சன சக்கரம் மகாவிஷ்ணுவோட கையில இருந்ததுன்னா அந்த மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரம் மாதிரியே ஒரு சக்கரத்தை உண்டாக்கி தேவியோட கையில கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா தேவர்களும் அவாவாளோட கையில என்னெல்லாமாக்குமோ ஆயுதங்கள் வச்சிருக்க, அதே மாதிரி ஒரு ஆயுதத்தை உண்டாக்கி தேவிக்கு கொடுங்கோ அப்படின்னாக்கும் பகவான் விஷ்ணு தேவர்கள்கிட்ட சொன்னது. இப்படி சொல்லிண்டு 5வது ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயம் முடிவடைகிறது.